என்னோட எதிரி அந்த செல்வத்துக்கு இன்னைக்கு நல்ல மூக்கறுப்பு கொடுத்தேன். அது யாருப்பா உன் எதிரி? அதான் அந்த செல்வம்மா. செல்வம் அது யாரு? இந்த லீலா பின்னாடி சுத்திட்டு போன ஒரு பையன், அவனை தான் சொன்னேன். மறந்துட்டீங்களா? உங்களுக்கு வயசாயிடுச்சு. எப்படிப்பா மூக்கறுத்த அதை சொல்லு. இன்னைக்கு லீலாக்காக காத்துக்கிட்டு இருந்தான், கூப்பிட்டு மிரட்டி விட்டோம்ல, நடுங்கிட்டான் பையன். ஏப்பா அந்த சின்ன பையன்லாம் உனக்கு ஒரு எதிரியா? சின்ன துரும்பு போதும் கண்ணை ஊர்த்துறதுக்கு, கொஞ்ச நேரம்னாலும் அவஸ்தை தானே. ஏப்பா எதிரின்னு வந்துட்டா சின்னவண்ண பெரியவண்ண. இப்ப அந்த பையன் என்ன பார்த்தாலே நடுங்கிறான்ல, யார்கிட்ட காட்டுறான் வேலைய? ஏப்பா வேலைன்னு சொன்னவனதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆமா, மருமகளுக்கு ஏதோ வேலை வாங்கி தரேன்னு சொன்னியே, அது என்னப்பா ஆச்சு? வேலை கிடைச்சிச்சு, நான் தான் வேண்டான்ட்டேன். ஏப்பா என்ன ஆச்சு? அந்த சரியான சொல்லுப்பா. ஏப்பா ரொம்ப தங்கமான மனுஷன் சொன்ன, இப்ப தப்பா சொல்றியப்பா. அவன் எப்படியோ வந்துட்டு போட்டோம், அவனை எனக்கு பிடிக்கல. ஆனா இளவரசி அந்த ஆளுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எடுத்தோன்னு 8000 சம்பளம் கொடுக்குறேன்ட்டான். அப்புறம் ஒரு வருஷத்துல அவ எனக்கு மேல சம்பளம் வாங்க ஆரம்பிச்சிருவா. அப்புறம் ப்ரொமோஷன் வேற வாங்குவா. நமக்கு தானப்பா அது லாபம். லாபம் தான். எப்பவுமே அவளுக்கு என்னை விட வசதிங்கிற எண்ணம் வந்துடக்கூடாதுல்ல. ஏன் கட்டவரல் கீழே இருக்கிற வரைக்கும் தான் என் பேச்சு எடுபடும். பரமசிவனின் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருட சௌக்கியமான அவ என்ன பார்த்து கேட்கற நிலைமை வந்துடக்கூடாதுல்ல. அதான்